மரக்கறி கடைகள் என்று சொல்லி இங்கே வந்து நிறைய இருக்கு. ஆனால் பிடிக்க கவனமாக இருக்கும், கடிக்க விட்டுருவேன். நீங்கள்டா இது உயிரோட இருக்கு. உயிரோட தான் உயிரோட நிறைய மீன் இருக்கு. என்ன வணக்கம், நான் தர்மா. நான் இப்போ எங்கே நிற்கிறேன்னா இந்த இடம் பவுனியா. இப்போ இந்த பஸ்லாம் பவுனியா வந்து நான் பாருங்கோ. நிற்கிற இடம் இப்போ வவுனியா நகரம். வவுனியா நகரத்தின் அடையாளமாக இருக்கிறது நீங்கள் பாருங்கள், அந்த மணிக்கூட்டு கோபுரம் தான் வவுனியா நகரத்தின் அடையாளம். இதில் இருக்கிற வவுனியா பசார் வீதி. அப்படி இந்த வீதியால் போனால் வவுனியா சந்தைக்கு போகலாமா. இந்த ஞாயிற்றுக்கிழமைன்றபடிய இந்த வீதியில் இருக்கிற கடைகளில் பெரும்பாலானவை பூட்டப்பட்டிருக்கு. மார்க்கெட் அங்காலே என்ன இந்த ஞாயிற்றுக்கிழமை ஓப்பன் பண்ணுவாங்களா? குறைவு தான். என்ன மீன் மார்க்கெட்? இருக்கா? இதால் போய் சரி. சரி. சரி சரி. இந்த வீதியால் போய் நாங்கள் வவுனியா மீன் சந்தைக்கு போகலாம். பாருங்க, இதில் இருக்கிற இந்த வவுனியா மீன் சந்தை. வணக்கம், ஞாபகம் இருக்கோ? ஞாபகம் இருக்கு. என்ன மாதிரி மீன் பிரியல் போகுது? பார்த்தீங்கன்னு சொன்னால் வவுனியாவில் பிரதான மீன் சந்தையில் நிற்கிறேன். இந்த மீன் சந்தையை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 3 மீன் கடையும் தான் பிரதானமாக இங்கே இருக்கிற மீன் கடைகள். இதில் பார்த்தீங்கன்னா எல்லா மீனுமே இருக்குது. வவுனியாவை பொறுத்தளவில் கூடுதலாக எங்கே இருந்தால் அந்த மீன் வருது? மன்னார், முல்லைத்தீவு, திருவோணமலை போன்ற இடங்கள்ல இருந்தால் மீன்கள் அதிகமாக வரும். என்னென்று சொன்னால் வவுனியாவில் வந்து கடல்கள் வந்து இல்லை என்றபடியே வெளி மாவட்டங்கள்ல இருந்தால் மீன்களை பெற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து நண்டு இருக்கு. காட்டுறேன் பாருங்க, கடிக்குமே இல்லை கால் காட்டுங்க பாருங்க. இது வந்து என்ன பேரை சொல்ற இந்த நண்டுக்கு? இது கருப்பு நண்டு, கல் நண்டு. கல் நண்டு பார்த்தீங்கன்னா இது உயிரோட இருக்கு. உயிரோட தான் இருக்கு. உயிரோட இருக்கு. இவ்வளோ விட்டா ஓடும், ஆனால் கட்டி வந்து வச்சிருக்கிறேன். பாருங்க, இந்த நண்டு பெருமதி கூட. என்ன விலையான இது? இது 2000 1 கிலோ. 1 கிலோ 2000. இந்த நண்டு எவ்வளோ ஆகும்? எவ்வளோ இருக்கு? இப்போ 1500 ரூபாய்க்கு இருக்கு. இந்த நண்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் 1500 ரூபாய்க்கு வந்து இருக்கா. இது வந்து கூடுதலாக ஏற்றுமதிக்கு போகிற இல்லை, என்ன ஏற்றுமதிக்கு போகிறதா? என்ன வெளியில் ஏற்றுமதிக்கு போகிறது இங்கே வந்து விற்கணும்.
பாருங்க நண்டின பெருப்பத்தை. அதில் வந்து இன்னும் ஒரு சின்ன நண்டு ஒன்று இருக்கு, அதுவும் வந்து வச்சிருக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுவும் முகிர் காட்டுங்க இருக்கா பாருங்க. தூக்க கால் காட்டினா பிடிச்சி வேணாம். கால் வாய்க்கிற கை இருக்கிறாய். கால் கட்டி இருக்கு, ஒரு கால்லாம் இருக்கு என்ன. ஆனால் பிடிக்க கவனம் இருக்கும், கடிக்க விட்டுருங்க. சரி சரி விடுங்க. இது இந்த கால் உடஞ்சபடியா இங்கே வருது, இல்லாட்டி கால் உடஞ்சபடியே தான் இங்கே டேமேஜ் வெளிநாடு தான் போகும். அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் கணவாயில். கணவாய் என்ன விலை? கனவா 1800. 1500 கிலோ. இது என்ன மீன்? அது விலை மீன். இது விலை மீன். என்ன விலை? விலை மீன் 1700. 1700 போகுது. அப்படி எஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இது அது சீலா மீன். என்ன சீலா மீன் என்ன எவ்வளவு? அது வந்து அது 1700. 1700. இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் முரளி இருக்கு. இஞ்சால பார்த்தா இன்னும் ஒரு கனவை. இந்த கனவை என்ன? அது ஓட்டு கனவா, இது பீலி கனவா. இது என்ன விலை போகுது? ஓட்டு கனவு அது வந்து 1600 போகுது. 1600. அங்கால இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் முரளி இருக்கு, சூரை இருக்கு. சூரை தானே என்ன இது? சூரை மீன் இருக்கு. இந்த முரளி எவ்வளோ போகும்? முரல் 1200 போகணும். 1200. சூரை மீன் அதே விலை தான் 1200. அங்கால பெரிய இறால் இருக்கு, அந்த இறால் எவ்வளவு? அது இறால் வந்து 2100. இது 1800. 1800. இது பாரு என்ன? பாறை அதுவும் 1700 போகுது. 1700 போகுது பாரு. இது என்ன மீன் சொல்ல? கயலா? இது என்ன? திருவன் என்ன? இதுவும் நல்ல மீன் தான். விலை எவ்வளவு போகுது? அது 1000 போகணும். 1000 போகுது. அப்படியே கூடுதலாக எல்லா மீனுமே இங்கே வந்திருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் துண்டு மீன்கள் எல்லாம் இருக்கு. கிட்ட கொண்டாந்து காட்டும். கிட்ட காட்டும். இது என்ன மீன்? சுறாவா? அது பால் சுறானா? பால் சுறா. இது வந்து பால் சுறா. வட்டி வந்து துண்டா வச்சிருக்கிறோம். இது என்ன விலை வரும் கிலோ? அது துண்டு 2400 வரும். 2400. அப்படியே பெரிய பெரிய மீன்கள் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. இது அது ஓரா என்ன விலை போகுது? ஓரா 1200 போகுது. 1200 போகுது. சகல மீன்களுமே இருக்கு. நீங்க வவுனியா வந்தா இல்ல வவுனியால இருக்கிறார்கள் இங்க வந்தீங்கன்னு சொன்னா மீன்களை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். என்ன உடனே உங்களுக்கு வருமானம் சூரத்தை இருந்தாலும் உடனே வரும். என்னண்டு உடனே வரும். என்ன இன்னைக்கு வந்த மீன் தான் எல்லாம் கூடுதலாக இருக்கு. இது வந்து இங்க சந்தை வந்து 3 வியாபாரிகள்லாம் பெரிய வியாபாரிகள்லாம் வந்துச்சு வியாபாரம் செய்யணும். எங்களிடத்து என்று பார்த்தா நிறைய மீன் விற்கிறார்கள் இருப்பினும். ஆனால் இங்கே வந்து 3 கடை தான் இருக்கு. ஆனால் கூடுதலாக எல்லா மீனுமே இவர்கள் வந்து விற்பனை செய்யணும். நிறைய மீன் இருக்கு. என்ன எல்லா மீன் இருக்கு. அந்த பர்டிகுலர் மீன் பர்டிகுலர் மீன் பெட்டியை திறந்து காட்டு. பெரிய பெரிய மீன் என்ன இந்த பெட்டிக்கு பாருங்க. பெரிய பெரிய மீன் எல்லாம் இருக்கு. சுறா இருக்கு, கிழவண்ணா இருக்கு, மாறா இருக்கு. இது என்ன மீன் ஐயா? இது சுறா. என்ன விலை வைக்கிறீங்க சுறா? 2400. பார்த்தீங்கன்னா நான் முதல் மீன் வந்து வெட்டி கொண்டிருக்கிறார். ஓமாம் வணக்கம். அடுத்த அஞ்சால இன்னும் ஒரு ஐயா வந்து மீன் வித்து கொண்டிருக்கிறார். என்ன மாதிரி ஐயா உங்களோட கடையில் விலையில் எப்படி போகுது? ஐயாட்டே இந்த நண்டு இருக்கு. என்ன பாருங்க துடிக்க வச்சிருக்காரு. கால் உடைஞ்ச படியாக தான் இங்கே வந்திருக்கு. என்ன இது நல்ல நண்டா? என்ன என்ன விலை இதை விற்கிறீங்க? கிலோ 2000 விற்கிறாராம் ஐயா. பாருங்க இது வந்து விலை கூடத்தான் ஏற்றுமதி செய்கிற நண்டு. மற்ற இந்த நண்டுகள் எவ்வளோ போகுது? இது கிலோ 1200. அது 1800. பெரிய பெரிய மீன்கள் எல்லாமே இருக்குது. நீங்கள் வந்தால் இந்த ஐயாண்ட கடையில் வந்து வேணுங்க வவுனியாவில். என்ன பேர் ஐயா கூட?
ஐஎஸ் ஆ ஐஎஸ் ஐஎஸ் ஆ இதில் பார்த்தா வவுனியாவில் நிறைய கடைகள் இஞ்சாலயம் இருக்குது. இதில் அந்த பழக்கடைகள் மரக்கறி கடைகள் என்று சொல்லி இஞ்சாலயம் அந்த நிறைய இருக்குது. இந்த ஐயா போடுங்க நரசிம்மர் கோயில் ஐயா வர்றேன். இஞ்சால எப்படி இருக்கிற எல்லாம் மரக்கறி விற்கிற இடங்கள்லாம் இஞ்சால இருக்கு. பாருங்க வெங்காயம் என்ன விலை என்று சொல்லி எழுதி போட்டுருக்கேன். பாருங்க விலை கேட்க தேவையில்லை, பார்த்துட்டு வேண்டலாம். மரக்கறி வெளியோருக்கா சொல்லுங்க. தக்காளி கிலோ 100, எப்படி இதை வச்சு கால் கிலோ 100, தக்காளி கிலோ 100, பச்சை மிளகா கால் கிலோ 100, சிறகா ஒரு அரை கிலோ 100, பைத்தங்க அரை கிலோ 100, கரிமிளகா கால் கிலோ 100, கோஞ்சி கால் கிலோ 100, அரை கிலோ எடுத்தா 150, கோவா 1 கிலோ 200, கத்திரிக்காய் கிலோவே 100, பீஸ் கால் கிலோ 100. எல்லாம் மக்களுக்கு மலிவான கடை இதுதாங்க. நல்ல வெயிலுக்கு இருக்கிறீங்க. வெயிலுக்கு தான் இருக்கிறோம், என்ன செய்ய இல்லை. வெயிலுக்கு தான் யூசிக்காரங்க வெயில் உட்காந்து நோய் நொடி ஒன்றும் வராது. உடைய அடிச்சா யூசிக்கார வந்து சாமான் அடிக்க போயிட்டாங்க. அதனால தான் வெயில் உட்காந்து இருக்கோம்.